ஆண்டவரும் அருமைரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், அவர் தாழ்விலிருந்து உயர்த்துகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நிலையில் தாழ்த்தப்பட்டு போய் காணப்படுகிறீர்களோ, என் வாழ்க்கையில் இதே போல் கஷ்டத்தை நான் உணரவே இல்லை, இப்படி என் வாழ்க்கை நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கவில்லை என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள், அநேகர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர்கள், அநேகர் உங்களுக்கு உங்கள் பட்சத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு நீங்கள் விழுந்து போன பிறகு உங்களை பார்த்து பேசுவதும் இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ணினால் அந்த ஃபோனில் அட்டன் பண்ணுவதும் இல்லை, இப்படி பல ரீதியில் உடைந்து போய் காணப்படுகிறீர்களோ, உங்களை பார்த்து நன்றாக பேசினவர்கள், உங்களோடு கூட நன்றாய் பழகினவர்கள் இன்றைக்கு சத்துருக்களைப் போல நம்மகிட்ட பேசினா நம்ம ஏதாவது உதவி கேட்டு விடுவோம் என்று சொல்லி நம்மளை உதாசீனப்படுத்தி கொண்டு இப்படி உங்களுடைய வாழ்க்கை கடந்து போகிறதே என்று சொல்லி, என் வாழ்க்கை நான் இப்படி விழுந்து விட்டேனே என்று சொல்லி கவலையோடு கூட இருக்கிறீர்களோ, இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, தாழ்வில் இருந்து தான் அவர் உயர்த்துகிறவர். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். இதை அறிந்த அன்னாள் தான் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் தேவனை குறித்து அறிக்கையிடுகிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் தாழ்த்துகிறவர் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லுகிறாள் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் நம்மளை உயர்த்துவதற்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி தான் நம்மளை உயர்த்துவார். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் உயர்த்தப்படுவதற்கு என்ன செய்தார்? இந்த பூமியில் மனிதனாக அவரை தாழ்த்தினார். அவரை தாழ்த்தி தான் தேவன் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் தாழ்வோடு கூட இருக்கிறையா? தாழ்த்தப்பட்ட அனுபவத்தில் கூட இருக்கிறையா? மன உடைந்து போகாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே. சில மனிதர்கள்லாம் யாருன்னு சொல்லி உனக்கு ஆண்டவர் அடையாளம் கண்டுகொள்வதற்காக சில மனிதர்கள் உன்னை சுற்றிலும் நடித்து கொண்டிருந்தார்களே, உன்னை சுற்றிலும் நாடகம் ஆடிக்கொண்டிருந்தார்களே, நாம் நன்றாயிருக்கும் பொழுது நம்மளை புகழ்ந்து பேசினார்களே, அவர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவருடைய சுய ரூபம்தான் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு இதன் வழியாக கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். மகளே, மகனே, நீ சோர்ந்து போகாதே. அதனால தான் கர்த்தர் அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அன்னாள் சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறியவனை போல் உங்கள் குடும்பம் காணப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையில் குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர், புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவன் இருக்கிறார். நம்முடைய தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன். இந்த உலகம் மறந்து போயிருக்கலாம், இந்த உலகம் உன்னை உதாசீனப்படுத்தியிருக்கலாம், இந்த உலகம் உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைத்திருக்கலாம். ஆனால் அதில் தான் என் தேவன் ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார். அதில் தான் ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை வைக்கிறார். பாருங்க, அன்னாளுடைய வாழ்க்கையில் பெனினாள் இவளை என்ன செய்கிறாள்? நிந்திக்கிறாள். பெனினாள் இவருடைய அன்னாளை குறித்து அற்பமாக நினைக்கிறாள், பரியாசம் பண்ணுகிறாள். இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக அன்னாளை கர்த்தர் நடத்தினாள். எனக்கு அருமையானவர்களே, சில மனிதர்கள் நிந்திக்கலாம், சில மனிதர்கள் உங்களை பரியாசம் பண்ணலாம், சில மனிதர்கள் உங்களை உதாசீனப்படுத்தலாம். இதன் மத்தியில் உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது? கர்த்தரை சார்ந்து கொள்கிறோமா? உலகத்தை சார்ந்து கொள்கிறோமா? கர்த்தரை முறுமுறுக்கிறோமா? கர்த்தரை கேள்வி கேட்கிறோமா? இதன் மத்தியிலையும் யோபு பக்தன் சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி நாம் அப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை இடுகிறோமா என்பதை கர்த்தர் அறிந்து அந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் என்ன செய்தால், அந்த அன்னாள் தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருந்தாள், தேவாலயத்திலே அமர்ந்திருந்தாள். அன்றைக்கு ஏழை கூட விட கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஆனால் ஊற்றி ஜெபித்த அவளுடைய வாழ்க்கையில் எந்த ஆலயத்தில் அழுது போய் நின்றாலோ அதே ஆலயத்தில் ஆண்டவர் கேட்ட ஒரு ஆண் குழந்தையும் கொடுத்து, கேளாத ஆசீர்வாதத்தையும் கொடுத்து, எந்த ஆலயத்தில் அழுது போய் நின்றாலோ அதே ஆலயத்தில் சாமுவேலை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக, அதே போல நியாயாதிபதியாக, ராஜாக்களாக தேவன் அவனை பயன்படுத்தி அதே இடத்தில் கர்த்தர் அவள் கொம்பை என்ன செய்தால்? உயர்த்தினார் என்று பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 2:1வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று
சொல்லுகிறார். பெனினால் கொம்பு வெட்டப்பட்டு போனதுங்க. ஆனால் அன்னாளின் கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கும் வாழ்க்கையில் தலகுனிந்த இடத்தில், வெட்கப்பட்ட இடத்தில், பரியாசம் பண்ணப்பட்ட இடத்தில், அவமதிக்கப்பட்ட இடத்தில் உன் கொம்பை உயர்த்தி ஆண்டவர் அழகு பார்ப்பார். சொந்து போகாதீர்கள். தாழ்விலிருந்து உயர்த்தி அழகு பார்க்கிறவர் இருக்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் தாழ்விலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறதற்காக, இந்த தாழ்விலிருந்து கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.